மல்லி விஜய் கண்ணு முடிச்ச உடனே மல்லி தேடுறாரு. மல்லி கேட்டால் அப்போ தான் விஜய் பாலன் உள்ளே வராங்க. விஜய் கண்ணு முடிச்சிட்டிங்களா? ஆமாம் மல்லி. என்னாச்சு எனக்கு? ஏன் தலைலாம் சுற்றுது? ஒன்றும் இல்லை விஜய், நீங்கள் ஏதோ சாப்பிடக்கூடாது போல் சாப்பிட்டுட்டீங்க, அதான் அப்படி இருக்குது. சரி விஜய் இருங்க, இந்த மாத்திரையை போட்டு படுங்க. இல்லை மல்லி, எனக்கு மாத்திரைலாம் வேணாம், எனக்கு உடம்பு என்னமோ டயர்டாக இருக்குது. என்ன விஜய் சொல்கிறீங்க? உடம்பு டயர்டாக இருக்குன்னா மாத்திரை மூலமாக இப்போ சரியாகும். கொஞ்சோண்டு சாப்பாடு தரேன், சாப்பிடுங்க, அப்புறம் மாத்திரை போட்டு தூங்கலாம் நீங்கள். இல்லை மல்லி, எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், எனக்கு மாத்திரை மட்டும் கூட நான் படுத்துக்கிறேன். விஜய் நான் சொல்கிறத கேளுங்க விஜய். இல்லை மல்லி, என் உடம்பு கண்டிஷனுக்கு என்னால் சுத்தமாக சாப்பிடலாம் முடியாது மல்லி அப்படின்னு விஜய் வலுக்கட்டாயமாக மாத்திரையை போட்டு படுத்துறாரு. மல்லிக்கு இங்கே என்ன பண்ணுறேன்னு தெரில. விஜய்க்கு என்னாச்சு? நல்லா தானே போனார், திடீர்னு கம்பெனியில் பிரச்சனை. பார்த்தா இவர் ஆல்கஹால் சாப்பிட்ருக்கிறதா சொல்கிறாங்க டாக்டர். இவரும் இப்போது இன்னும் தெளியவே இல்லை, இவருக்கு சாப்பிடாமலேயே மாத்திரை சாப்பிட்டு படுக்கிறாரு. பாவம் விஜய். விஜய்க்கு என்னாச்சு? ஒரு வேளை நாம் டிவோர்ஸை பற்றி பேசுனால விஜய் இப்படி மனசுடைஞ்சு போய் இப்படி பண்ணிட்டாரா? ஐயோ, எல்லாத்துக்கும் காரணம் நானாயிட்டனே. எப்போ பார்த்தாலும் என்னால் விஜய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தானே இருக்குது. என்னால் விஜய்க்கும் இந்த குடும்பத்துக்கும் நிம்மதியே இல்லையே. நாம் எதுக்காக இந்த குடும்பத்தில் இன்னமும் இருக்கோம் அப்படின்னு மல்லி அழுதுகிட்டே தன் ரூமில் போய் படுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில் ராஜேஸ்வரி விஜய் விஜய் அப்படின்னு கத்துறாங்க. விஜய் அப்போ தான் ஏஞ்சி குளிச்சுட்டு வெளில வராரு. என்னாச்சுக்கா, ஏன் காலையில் கத்திட்ருக்கீங்க? ஐயோ விஜய், உனக்கு விஷயமே தெரியாதா? என்னடா இது, நமக்கு வந்து சோதனை. ஏன்க்கா என்னாச்சு? நம்ம நாவலூர் குடோன் இருக்குல்ல? ஆமாக்கா, அதுக்கு என்ன? அந்த குடோன் தீ விபத்தில் எரிஞ்சு போச்சாண்டா. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம் விஜய், இப்போ தான் மேனேஜர் கால் பண்ணி என்கிட்ட சொன்னார். இப்போ என்னடா பண்ண போகிறோம்? அக்கா ஒரு பிரச்சனை இல்லைக்கா, நீங்கள் பயப்படாதீங்க, நான் அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, எரிஞ்சு தானே போயிருக்கு, நாம் போலீஸ்க்கு உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா மீதியை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னவொடனே ராஜேஸ்வரிக்கு இங்கே என்ன பண்ணு தெரியல. ஏன்னா நாவலர் குடோன் ஒன்றும் தானாக எரிஞ்சு போல, எல்லாமே இந்த ராஜோடைய சித்து விளையாட்டு தான். ஸோ ராஜேஸ்வரி தான் பிளான் பண்ணி அந்த குடோனை எரிச்சு விட்ருக்காங்க. மல்லி யோசிக்கிறாங்க, என்ன இது, நேற்றுலேருந்து விஜய்க்கு நடக்குது எல்லாமே ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே அங்கே பில்டிங் ஆஃபீஸில் இது மாதிரி தப்பான பொருட்களை இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. திடீர்னு விஜய் குடிச்சிட்டு வந்தார், இப்போது குடோன் எரிஞ்சு போச்சு. விஜய்க்கு நடக்குது எல்லாமே என்ன ஆகிருக்கும், எதனால் இப்படி தவறாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு மல்லி யோசிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க பார்த்தா திடீர்னு கம்பெனிலேருந்து நம்ம இன்வெஸ்டர்லாம் வராங்க. ராஜேஸ்வரி எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல, இன்வெஸ்டர்லாம் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அவரும் உடனே வெல்கம் பண்ணி கை கொடுக்குறாரு. ஆனால் அவங்க யாரும் கை கொடுக்கல. அந்த இடத்துல விஜய்க்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இருந்தாலும் வெளிக்காட்டிக்காமல் விஜய் எல்லோரையும் உட்கார சொல்கிறாங்க. மல்லி எல்லாருக்கும் காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்ல, போதும் விஜய் சும்மா நடிக்காதீங்க, நாங்கள் ஒன்றும் காஃபி குடிக்க வரல புரியுதா? நீங்கள் இப்போது தெளிவாக தானே இருக்கீங்க, உங்கள்கிட்ட நாங்கள் கொஞ்சம் பேசலாம்ல. விஜய் உடனே என்ன சார் என்ன சொல்கிறீங்க, தெளிவாக இருக்கானா? புரியல. ஆமாம் விஜய், உங்களுக்கு புரியாது, ஏன்னா நீங்கள் எப்போ குடிச்சிருக்கீங்க, எப்போ நார்மலாக இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுல்ல. சார் என்ன சார் பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள் விஜய், நாங்கள் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வரோம், உங்கள் பர்சனல் விஷயத்தை நாங்கள் தலையிட போகிறதில்ல. நாங்கள் வந்து இனிமேல் உங்கள் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லை. நாங்கள் இனிமேல் உங்கள் கம்பெனியை விட்டு விலகலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் எங்களோட ஷேர்லாம் பிரித்து கொடுத்துருங்க. சார் என்ன சார், அந்த பேப்பரில் போட்ட நியூஸ்க்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார். நீங்கள் நானும் எத்தனை வருஷமாக நாம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கோம். நீங்கள் நம்ம கம்பெனிக்கு எத்தனை வாட்டி இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தவன் அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்து பேப்பரில் தப்பான செய்தியை பரப்பியிருக்கான் சார். அதுக்காக நீங்கள் நம்ம கம்பெனி விட்டு விலகிறதுலாம் எப்படி சார்? ப்ளீஸ் சார், நான் சொல்கிறது கேளுங்க, நல்லா உட்காந்து நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்ம கம்பெனி இது வரைக்கும் எங்கேயாவது இந்த மாதிரி தப்பான விஷயத்தில் அடிபட்டிருக்கா சொல்லுங்கள்? நம்ம குவாலிட்டியில் எப்போதுமே பக்காவாக இருப்போம் சார். இது யாரோ கைப்பட்ட சதி வேலை சார். தயவு செஞ்சு நீங்கள் இதுக்காக நம்ம கம்பெனி விட்டு விலகி போகணும்னு நினைக்காதீங்க சார். விஜய் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பேசணும்னு புரிஞ்சுக்குங்க. நாங்கள் ஒன்றும் இதுக்காக கம்பெனியை விட்டு விலகி போகணும்னு சொல்லியே. அப்புறம் சார், நாங்கள் இந்த செய்தியை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்தது என்னமோ உண்மை தான். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் மேலே யாரோ தேவையில்லாமல் வீண் பழி போடுறாங்க அப்படின்னு உங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு எச்சரிக்கை பண்ண தான் நாங்கள் வந்தோம். ஆனால் நீங்கள் எங்ககிட்டயே ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டீங்க. பட்ட பகலில் ஆஃபீஸ் டயத்தில் குடிச்சிட்டு கொஞ்சம் கூட ஒரு பேசிக் மேனஸ் இல்லாமல் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதில் எங்களை நீங்கள் எல்லாருமே அசிங்கப்படுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரி கேவலமான ஆளுங்கிட்டலாம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை விஜய். என்ன சார் சொல்கிறீங்க?
இங்கே ராஜுவனே, ஆமாம் விஜய், நேற்று நீ குடிச்சிருக்க, ஆஃபீஸில் எவ்வளோ பிரச்சனை போணுச்சு தெரியுமா? இதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ பண்ணது கொஞ்சம் தப்பு தான் விஜய். இங்கே பாருங்கள் சார், நான் சொல்கிறத கேளுங்க. விஜய் ஏதோ ஒரு குழப்பத்தில் இப்படிலாம் பண்ணிட்டான். அவனுக்கு பர்சனலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, உண்மைதான். அதில் தெரியாமல் சின்ன தவறு நடந்து போச்சு. அதுக்காக நீங்கள் ஒரே தடியாக கம்பெனி விட்டு போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் சத்தியமாக நல்லா இல்லை சார். நீங்களே விஜயும் எத்தனை வருஷமாக பார்ட்னர் இருக்கீங்க சொல்லுங்கள். இன்றைக்கி நடந்த சின்ன தவறால் உங்களுடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் ஆகிறத என்னாலே தாங்கிக்க முடியல. அப்படி இருக்கும்போது விஜய் எப்படி சார் தாங்கிப்பான்? நான் சொல்கிறத கேளுங்க சார். மேடம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வேறு, பிஸ்னஸ்ங்கிறது வேறு. அவர் எங்ககிட்ட நடந்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அப்படி இருக்கும்போது எங்களால் இனிமேலும் விஜய் நம்பி அவர் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது மேடம். சார், எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள். எனக்காக நீங்கள் இந்த ஒரு முறை மட்டும் விட்டுருங்க. இந்த பிரச்சனையை இதோடு விட்டுருங்க. இந்த ஒரு முறை எனக்காக நீங்கள் எப்போதும் போல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கம்பெனியை நான் எடுத்து நடத்துகிறேன். எந்த பிரச்சனை வராது சார். இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்காக நாங்கள் வேணால் ஒன்று பண்ணலாம். கம்பெனி பொறுப்புலேருந்து உடனே விஜய் எம்டி பதவிலேருந்து விலகணும். விலகி நீங்கள் எம்டியாக இருங்க. வேணா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு மேலே விஜய் எம்டியாக இருந்தால் கண்டிப்பாக எங்களால் இந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இதுதான் எங்கள் முடிவும் கூட. ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வாங்க போகலாம் அப்படின்னு எல்லாருமே ஏஞ்சி கிளம்பிடுறாங்க. இப்போது ராஜுக்கு அப்பா, நாம் போட்ட திட்டப்படியே அவங்கன்னு சொல்லிட்டாங்க. விஜய் இது வரைக்கும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கான். அவன்கிட்ட எப்படியாவது பேச்சு கொடுத்து அவன் மூலிமா இந்த கம்பெனிக்கு எம்டியாக நான் மாறணும் அப்படின்னு ராஜேஸ்வரி விஜய்கிட்ட போயிட்டு, விஜய் என்ன விஜய் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? கம்பெனி எம்டி பொறுப்பு வந்து நீ விலகணுமா? அது ஒரு நாள் நடக்காது. இவங்க எல்லாம் இல்லைன்னா என்ன விஜய், இன்வெஸ்டர் கிடைக்க மாட்டானா என்ன? விடு விஜய், நாம் புதிய இன்வெஸ்டர் தேடி போகலாம். கண்டிப்பாக நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. அவங்க வரட்டும். அவங்க வந்ததுக்கப்புறமா நாம் கம்பெனியை ஆரம்பிச்சுக்கலாம். அது வரைக்கும் கம்பெனி பொறுப்பெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வைப்போம் அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்றே, இல்லைக்கா, அதுமாதிரி நிப்பாட்டி வைக்கக்கூடாது. நம்ம கம்பெனிக்கு ஒரு பேர் இருக்குது. நம்ம கம்பெனி ப்ராடக்ட் நம்பி ஏகப்பட்ட பேர் காத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சின்ன எம்டி பதவிக்காக நம்மளுடைய இன்வெஸ்டர்கள்லாம் கம்பெனி விட்டு பிரிஞ்சு போவாங்க. அதனால் நம்ம பிஸ்னஸ் பாதிக்கும். அதனால் நம்ம கஸ்டமர்லாம் பாதிக்கப்படுவாங்க. அப்படின்னா எனக்கு அப்படியாப்பட்ட எம்டி பதவியே தேவையில்லக்கா. நான் விலகிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீயே அவங்க சொன்ன மாதிரி எம்டியாக இருக்கா. அப்போ தான் இன்வெஸ்டர்கள்லாம் திரும்பவும் நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம கம்பெனி பிஸ்னஸ் எங்கேயுமே அடி வாங்காது. இந்த விஜய் குரூப் ஆஃப் கம்பெனிக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை விட்டு கொடுக்கறதுக்கு நான் விரும்பலை. அது பதில் நான் எம்டி பதவி விலகிக்கிறேன்க்கா அப்படின்னு விஜய் சொன்னவொடனே ராஜி, ஐயோ விஜய், என்ன விஜய் சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா அக்கா, நான் தான் சொல்கிறேன்ல, நீ எம்டியாக இருக்கா, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ராஜிக்கு செம சந்தோஷம். அப்பா, விஜய் நம்ம நினச்ச மாதிரியே நம்ம வழியில் வந்துட்டான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மறந்து பிடிச்சி பார்ப்போம் அப்படின்னு. இல்லை விஜய், நான் எப்போரா விஜய், வேணா விஜய், அது சரிப்பட்டு வராதா விஜய், நான் எப்போ வேணும் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் என்ன இங்கேவா இருக்க போகிறேன்? வேணா விஜய் அப்படின்னு சொல்ல, சரிக்கா, நீ சொல்கிறது கரெக்டு தான். நீ எப்போ வேணும் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும்ல, பரவாயில்லக்கா. அப்படின்னா நிரந்தர எம்டியாக இதுக்கப்புறம் மல்லி இருக்கட்டும்க்கா அப்படின்னு விஜய் சொன்ன உடனே ராஜுக்கு சமாதிச்சு. என்ன விஜய் சொன்ன? ஆமாக்கா, நீ சொன்ன மாதிரி நீ எப்போ வேணும் கனடா போகலாம். ஆனால் மல்லி எங்களை விட்டு எங்கேயும் போகிறது இல்லை. ஸோ மல்லியால் எனக்கு நிறைய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இனி இந்த கம்பெனி பொறுப்பு எல்லாமே மல்லி பார்க்கட்டும். மல்லி பார்த்தா கண்டிப்பாக இனி இன்வெஸ்டர்கள் யாருமே இந்த கம்பெனியை விட்டு போக மாட்டாங்க. கம்பெனிக்கு கெட்ட பேரும் கண்டிப்பாக நீங்கிடுக்கா. அதனால் இந்த கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையும் மல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விஜய் சொன்ன உடனே ராஜிக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இது பொறுப்பெல்லாம் நம்மக்கிட்ட வந்துருச்சு. நாம் நினச்சதெல்லாம் நடந்து போச்சுன்னு நினச்சா கடைசியில் பால் நழுவி படத்தில் வந்த மாதிரி இந்த பதவி பொறுப்பு எல்லாமே தானாக மல்லிக்கிட்ட போகுது. இது இப்போ எப்படி கெடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் ராஜேஸ்வரி பதில் பேச முடியாமல், விஜய் நீ சொல்கிறதெல்லாம் ஓகேவா? மல்லிகளை எல்லாத்தையும் பார்த்துக்க முடியுமா? சொல்லிட்டா பார்க்கலாம். அவளுக்கு என்ன தெரியும்? அவளுக்கு சமைக்க தான் தெரியும். ஆனால் இதில் எந்த அளவுக்கு அவளுக்கு முன் அனுபவம் இருக்குது? வேணா விஜய், நீ எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பாக இருக்குடா. இல்லைக்கா, மல்லிக்கு எல்லா வித அனுபவமும் இருக்குக்கா. எனக்கு தெரியும். மல்லி மல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக மல்லியில் அதை பார்த்துக்க முடியும். மல்லி, எனக்காக நீ இதை பண்ண மாட்டியா என்ன? விஜய், நீங்கள் என் கூட இருக்கும்போது எனக்கு என்னங்க கவலை? கண்டிப்பாக என்னால் மேனேஜ் பண்ண முடியுங்க அப்படின்னு மல்லி சொல்ல, பாத்தியாக்கா, நான் பார்த்துக்கிறதுக்கு அதுக்கப்புறம் விட்டு போன பிஸ்னஸ் எல்லாத்தையும் திரும்பவும் நான் ஒன்று சேர்ப்பேன்.
பழைய விஜய் குரூப் ஆஃப் கம்பெனியாக மாற்றுவேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு கிளம்ப ராஜுக்கு இங்கே என்ன பண்ணுறதே தெரில. ராஜீவோட திட்டம் எல்லாமே அப்படியே மல்லிக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. இந்த மல்லி இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நம்மளோட திட்டம் எதுவும் பழிக்காது போல். மல்லியை இந்த வீட்டை விட்டு என்றைக்கு நாம் முதல்ல அனுப்புகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம போடுற எல்லா திட்டமும் பழிக்கும். அதுக்கு முதல்ல நாம் மல்லியை வீட்டை விட்டு துரத்தியாகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ராஜி பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.